ஹலோ மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். பிகாஸ் நான் லாஸ்ட்டாக போட்ட டேக்குக்கோட அந்த மூவிக்கு அவ்வளோ ரெஸ்பான்சஸ். அண்ட் முக்கியமாக நான் எதுக்கு தேங்க் பண்ணோம் அப்படின்னா, நான் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நீங்கள் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு. அதை அப்படியே இக்னோர் பண்ணாமல் நிறையா பேர் அப்படியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டேக்குக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, உங்களோட கமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த ஒரு ஒன் ஷாட்டும் அப்படியே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்மளோட சேனலை டேக்குக்கே பார்க்கலாம்டா. யாரும் கோச்சுக்காதீங்க ஜெய்குக் ஃபேன்ஸ். ஸோ டேக்குக்கே பார்க்கலாம். அண்டு இந்த ஒன் ஷாட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து முடிச்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எஸ், ஃபைனலி வி ரீச்டு 1K. ஸோ ரொம்ப ஹாப்பிடா உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. அண்டு ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனல் அப்படியே பாருங்கள். அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் தான் இன்னும் அதிகமாக ஹாப்பியாகும். ஸோ எனக்கு ஒன் ஷாட் போடுறதுக்கு ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும்டா. ஸோ மறக்காமல் அதெல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேடா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒன் ஷாட்டோட நேம் தி டைம் லூப். இப்போ இந்த ஒன் ஷாட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக அப்படியே லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு நாள் ஜேகே அப்படியே நைட் டைமில் அவனோட வீடெல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே பலூன்ஸ் எல்லாம் ஹார்ட் ஷேப்பில் கட்டிட்டு அப்படியே அங்கங்கே லைட்டெல்லாம் டெக்கோர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே டெரஸ்க்கு போகிறான். டெரஸ்க்கு போயிட்டு அப்படியே குட்டியாக ஒரு டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அப்படியே குட்டி குட்டியான சீரியல் லைட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே முன்னாடி ஒரு டீ டேபிள் ப்ளேஸ் பண்ணுறான். அதில் தயாங்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் அப்புறம் தயாங்கு பிடிச்ச குட்டி குட்டியான கேக்ஸ் எல்லாம் அப்படியே அதை ப்ளேஸ் பண்ணி வைக்கிறான். வச்சுட்டு ஒரு பெரிய கேக் 2 டயர் கேக் எடுத்துகிட்டு வந்தது மேலே வைக்கிறான். ஹாப்பி அனிவர்சரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், தயாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் 5 இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட 5th ஆனிவர்சரி. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் அப்படியே கேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு டெக்கார் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தயாங்கிட்ட இருந்து கால், ஹாப்பி ஆனிவர்சரி பேபி. என்ன தயாங்கா? அப்படியே வாய்ஸில் ஒரு குதூகலம். என்ன அப்படி ஜோராக இருக்க போல பேபி? என்ன உனக்கு மட்டும் அப்போ அப்படி இல்லையா என்ன? எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு யார் சொன்னா? நானே மறந்துட்டு இருந்தேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்திட்டா. மறந்துட்டியா? எப்படி நீ மறக்கலாம்? நான் என்ன பண்ணுறது? நான் அப்படியே தூங்கிட்டு இப்போ தான் எழுந்தேன். என்ன பண்ணுறது? ஆனிவர்சரிக்கு என்கிட்ட ஒரு பிளானும் இல்லை. பேசாமல் விட்டுடலாம். அப்படியே 4 இயர்ஸும் நல்லா தானே செலிப்ரேட் பண்ணோம். எதுக்கு இதெல்லாம்? விட்டுடலாம். என்ன அப்படியே காலங்காலமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். இனி அப்படியே மேரேஜும் பண்ண போகிறோம். இதுக்கு ஜேகே உண்மையாகவே சொல்கிறியா? அப்போ உனக்கு ஞாபகமே இல்லையா? எனக்கு ஞாபகமே இல்லை. நானும் உண்மையை தான் சொல்கிறேன். பேசாமல் நீயும் வீட்டுக்கு வா. வரும்போது என்ன சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு கேட்காது, இதெல்லாம் வாங்கிட்டு வராது என்ன, புரியுதா? ஜேகே உண்மையிலே உனக்கு ஞாபகம் இல்லையா? என்ன சும்மா ஜேகேன்னு? தயாங்கா அதான் சொல்கிறேன்ல. தயாங்கான்னு ஏன் கூப்பிடுற? பேபின்னு கூப்பிடு. பேபி அதான் சொல்கிறேன்ல, நீ சும்மா வா. அப்போது என் மேலே உனக்கு லவ் போயிடுச்சுல? தயாங் சும்மா நொய்னு கால் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காது என்ன? நீ வீட்டுக்கு வா. எனக்கு அகையும் தூக்கம் வருது. ஏதாச்சும் டின்னர் வாங்குறதுன்னா வாங்கிட்டு வா. உனக்கு வாங்கிட்டு வா, எனக்கு வேணாம், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தயாங்க. அப்போ தயாங்கும் உண்மையில மறந்துட்டியா? எத்தனை தடவை தயாங்கா சொல்கிறது? நீ ஃபஸ்ட்டு தயாங்கான்னு சொல்கிறத நிப்பாட்டு. நீ எப்போதும் என்ன பேபின்னு தானே சொல்லுவ. நானும் பார்க்குறேன் ஒரு 1 வீக்காக அதிகமாக உன் வாயிலேருந்து வர்றது ஃபுல்லாக தயாங். ஏன் பேபி என்னாச்சு? ஏன் பேபி சொல்ல மாட்ற? பேபின்னு வரும்போது வரும். எனக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது. தயாங் தயவு செஞ்சு காலை வைக்கிறியா? சும்மா நசன்னு பேசிகிட்டே இருக்காம. ஜேகே எனக்கு நல்லா தெரியுது, என் மேலே இருந்த ஃபீலிங்ஸ் உனக்கு அப்படியே குறைய ஆரம்பிக்குதுல. வர என் மேலே உனக்கு ஃபீலிங்ஸே இல்லாமல் ஆகுது. நான் இந்த 1 வீக்கில் நல்லா பார்த்துட்டேன். எப்பயும் என் ஆனிவர்சரி கூட நீ மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ அப்படியே மொத்தமாக மறந்துட்டேன். எனக்கு தெரியுது நீ என்னை லவ் பண்ணல. உன் மேலே லவ் அப்படி குறைஞ்சிட்டே வருது. இல்லை, என் மேலே லவ் அப்படி குறைஞ்சிட்டே வருது. உன் மேலே எனக்கு நல்லா தான் இருக்குது. எனக்கு தெரியுது ஜேகே, நீ என்னை லவ் பண்ணல.
நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே அப்படி கால் வைக்கிறான். பேபி அப்படின்னு நடிக்கிறேன்ல, செம்மையாக நடிக்கிறேன்ல, பேபி அவனுக்கு அப்படியே செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பொக்கேலாம் வாங்கி வச்சுட்டு தயங் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ 1 ஹவருக்கு மேலே ஆகுது, அப்படியே தயங் வரவே இல்லை. ஐயோ புள்ள ரொம்ப கோச்சுக்கிட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவே கால் பண்ணுறான். என்ன, எதுக்கு கால் பண்ணியிருக்க? எங்கே இருக்க? எங்கே இருந்தால் உனக்கு என்ன? இப்போ என்ன புதுசாக கேர் பண்ணுற மாதிரி அக்கறை எல்லாம்? யார் சொன்னால் உனக்கு கேர் பண்ணுறான்னு? எனக்கு ஒரு மாதிரி ஸ்டொமக் பெயினாக இருக்குது. ஸோ வரும்போது அப்படியே மெடிக்கல் ஷாப்பில் ஸ்டொமக் பெயினுக்கு ஒரு டேப்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னா? அதை சொல்ல தான் இப்போ கால் பண்ணியா? டக்குன்னு வந்துரு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நான் தான் கேட்குறேன்ல ஜேகே, நீ அதுக்காக மட்டும்தான் எனக்கு கால் பண்ணியா? வேறு எதுக்கு பண்ண சொல்கிற? சும்மா நசையாட்டும் நசன்னு. எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது, தூங்க முடியல, சொல்கிறேன்ல வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் வைக்கிற மாதிரி போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும் வர்றதுக்கு? 5 மினிட்ஸில் வர்றேன். வா, என்னால் தூக்கத்தை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் காலை வச்சிடுறான். ஐயோ பேபி, நான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன் நீனு அப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறேன். பாவம் பேபி ஒரு மாதிரி பயந்துட்டான், நான் மறந்துட்டேன்னு. அது எப்படிரா? எப்படி? எவ்வளோ வருஷம் ஒன்றா இருக்கும், எவ்வளோ டைம் சம்பவம் பண்ணியிருப்போம், 1 நாள் 2 3ன்னு. அப்படி இருந்தால் உன் மேலே லவ் குறையல, உன் உடம்பு மேலே லவ் குறையல, உன் மனசை பார்த்து தான் லவ் பண்ண. அதுவும் நீ செய்வியே சின்ன பிள்ளைத்தனமா. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எப்பட்றா அப்படி நடிச்சிருவான், கேர் இல்லை அது இல்லைன்னு. இப்போ கூட நீ பண்ணது அப்படி க்யூட்டாக குட்டி குழந்தையாட்டம் இருந்துச்சுடா. ஆனால் உனக்கு தான் குழந்தைன்னு சொன்னால் பிடிக்காதே. நீ ஆடா, உனக்கு அப்படியே செம்மையாக சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுறலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயங் வர்றதுக்காண்டி ஜேக்கியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஸோ ஜேக்கியும் அப்படியே ஹேரெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக நிற்கிறான். அப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அப்போ அவனும் வந்துட்டானா வந்துட்டான் அப்படின்னு கதை ஓப்பன் பண்ணான். பார்த்தா தயங் வந்து நிற்கிறான். அப்படியே உம்மனா மூஞ்சியோட சேடா அப்படி தலையை குனிஞ்சிட்டு, வர்றதுக்கு ஏன் அவ்வளோ லேட்டு? ஏன் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வர தெரியாதா? காலிங் பெல் தான் அடிக்கணுமா? இந்தா போடி உன்னோட ஸ்டொமக் பெயினுக்கான மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு அடி தான் எடுத்து வைக்கிறான். அப்படியே பலூன்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ தான் அப்படியே நேராக நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே வீடெல்லாம் செம்மையாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. அப்படியே வாலில் அப்படியே கிளிட்டர் பேப்பர்ஸ் வச்சு ஹாப்பி 5th anniversary பேபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டியிருக்கு. அப்போது ஜேக்கியை பார்த்து திரும்பிட்டு, எனக்கு தெரியும் நீ இப்படி தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக ஓடி போய் ஜேக்கே மேலே அப்படியே ஏறி உட்காந்து கட்டி பிடிச்சிக்கிறான். பேபி என்ன பயந்துட்டியா? எனக்கு தெரியும் ஜெக்கே, நீ அதை எப்படி மறப்ப? எப்போ பாரு வாய்க்கு வாய் பேபி பேபி பேபின்னு சொல்லுவேன். இன்றைக்கி என்னடானா தாயாங் எனக்கு தெரியுமே நீ இப்படி தான் ப்ராங்க் பண்ணுவேன்னு. பேபி அசிங்கமாக நடிக்காத, நீ பயந்துட்ட தானே? நான் உன்னை அப்படியே மறந்துட்டேன், உன்னை அப்படி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் தானே? ஆமாம், ஆனால் நான் பயந்துட்டேன் தான். நீ என்னடானா அப்படி கேர் பண்ணாத மாதிரி இந்த 1 வீக்கும் இருந்த. எனக்கு ஒரு மாதிரி பயமாக ஆயிடுச்சு. மேக்ஸிமம் சொல்லுவாங்கள்ல, ஒரு மாதிரி 5th இயர்க்குள்ளெல்லாம் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட என்னை பிரேக்கப் தான் பண்ண போறேன்னு நினச்சிட்டேன். சரி, நான் பிரேக்கப் பண்ணியிருந்தா என்ன பேபி பண்ணுவேன்? அடிப்பேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே அவனோட வயிற்றுலேயே பஞ்ச் பண்ணுறான். பேபி வலிக்குது. சரி சும்மா கேட்குறேன், சப்போஸ் ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ? அடி வெல்லும் ஜேகே உனக்கு. சொல்லு பேபி, சும்மா தானே கேட்குறேன். பிரேக்கப் பண்ணுவியா? இனி எவன் கூட போய் பேச்சப் ஆகுவியோ? பேச்சப்டி. எவன் கூட போய் பேச்சப் ஆகுவியோ அவனுக்கு இருக்கு. அவனை அப்படியே அடித்து ஓட விட்டுருவேன். ஓ, அப்படியே அடித்து ஓட விட்டுருவான். என்ன இருக்கிறத எத்தனோண்டு? என்ன எத்தனோண்டு? அது நான் பாட்டமாக இருக்கனால உனக்கு அப்படியே இத்தனோண்டு அப்படின்னு தெரியும். நான் அதை மீன் பண்ணல. அப்படி குழந்தையாட்டம் உங்ககிட்ட அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு கொழிஞ்சிட்டு, ஏன் நீயும் இருக்க மாட்டியா? நீயும் சம்டைம்ஸ் அப்படியே பாட்டமாக தானே இருப்ப. ஆனால் நான் அப்படிலாம் அழிஞ்சு நெளிஞ்சு குழஞ்சிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டேனே. ஓ அப்படி. சரி ஓகே ஜேகே, நீங்கள் அப்படியே நல்லபடியாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ தயங்க அப்படியே எழுந்துக்கிறான். என்ன பேபி அங்கே போகிற? என்ன அப்படி டெக்கரேட் மட்டும் பண்ணா அப்படியே பேபி மயங்குருவேனா? எல்லாம் இருக்கட்டும், அப்புறம் எங்கே கேக் கூட இல்லை? பேபி
இங்க வா. நானாச்சும் சரி புள்ள பாவமே அழுதுருமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பலூன்ஸ் எல்லாம் ஒட்டி அழகா சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நீ என்னன்னா அப்படி கை வீசிட்டு வர்ற? ஆ, நான் உனக்கு ஒரு பொக்கே ஆர்டர் கொடுத்துருந்தேன், நீ தானே வேணான்னு சொல்லிட்ட. அப்படி தெரியாத மாதிரி கேர் பண்ணாத மாதிரி, அதான் நானும் அப்படியே அதை கேன்சல் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஓ அப்படி என்ன? சரி பேபி தள்ளு. வேணாண்ணா நான் கேர் காட்டலன்னா நீ அப்படி காட்ட மாட்டியா? அப்போ ஈகோ வந்துடுச்சு பேபி, உனக்குள்ள ஈகோ வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி கோவமாக போகிற மாதிரி அப்படியே போய் சோஃபாவில் போய் உட்காரான். அப்போ தயங்கும் ஜேகே பக்கத்தில் போயிட்டு, பேபி கோவமாக இருக்கியா? கோவமாக தான் இருக்கேன். அதான் சொல்கிறேன்ல, நீ அப்படி பண்ணனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். நான் அப்படி பண்ணால் நீ அப்படி பண்ணும். அப்போ ஈகோவா? நீ பண்ணால் நான் பண்ணுவேன், நீ பண்ணலன்னா நான் பண்ண மாட்டேன், அப்படியா? பேபி அப்பெல்லாம் இல்லை. அப்படி தான் பேபி, அப்படி தான் தள்ளு அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பார்த்தா தயங்க ஆர்டர் பண்ண பொக்கே அவன் கேன்சல் பண்ணல, சும்மா ஜேகேவை ப்ராங்க் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கான். ஸோ தயாங்கும் அதை வேகமாக போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஜேகே முன்னாடி கொடுக்குறான். ஹாப்பி அனிவர்சரி பேபி. அவள் ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு அந்த பொக்கையோடு சேர்த்து அப்படியே தயாங்கையும் ஹக் பண்ணுறான். என்ன பேபி அப்படி நீ மட்டும்தான் அப்படி ப்ராங்க் பண்ணுவியா? ஏன் நானும் பண்ண மாட்டேனா? பேபி நிறையே அப்படி மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறது. நீ பண்ணா நான் பண்ணுவேன், நீ பண்ணலன்னா பண்ண மாட்டேன், அப்படியா? நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டாலும் நான் தானே வர்றேன், நீ என்னைக்காச்சும் வந்திருக்கியா? சரி பேபி சாரி. என்ன லவ் யூ சாரி. சாரி எல்லாம் வேண்டாம், நான் பொக்கே தந்தேன், நீ எனக்கு ஒரு கேக் பீஸ் கூட தரல. அப்படியா பேபி? நான் எதுவுமே பண்ணலையே. சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் பண்ணி நம்ம ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே ப்ரிப்பேர் ஆகுறான். அப்போது ஜேகே டக்குன்னு தாயங்கோட கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வழியா பால்கனி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஜேகே இப்போ எதுக்கு அப்படி கண்ணை மூடுற? அதுவா, அது ஒன்றும் இல்லை பேபி, வா. ஐயோ என்ன ஒரு மாதிரி காற்று அடிக்குது, பால்கனி போகிறோமா? பால்கனி தான் போகிறோம். ஐயோ நம்ம வேறு 12th ஃப்ளோரில் இருக்கோம். ஐயோ ஜேகே என் நேரத்தில் எதுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு காற்றடிக்கும். பேபி வா. ஏதோ சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? டேய் நொய் ஆட அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அப்படியே டெரஸ் போயிட்டு அப்படியே கண்ணை ஓப்பன் பண்ணி விடுறான். பார்த்தா அங்கே செம்மையாக டெக்கரேட் பண்ணி குட்டியாக ஒரு டென்ட், அதுக்கு மேலே அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ், சைடில் கேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக இருக்குது. ஸோ தயாங்கு பார்த்ததுமே செம்ம குஷி ஆகிட்டு அகைன் ஜேகே அப்படியே ஹக் பண்ணி அப்படியே குதிச்சுட்டு இருக்கான். பேபி எனக்கு தெரியும் நீ எப்போயுமே நான் அப்படியே ஏமாற்ற விட மாட்டேன் பேபி, எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். அதனால தான் மற்றவங்கள விட நம்மளோட ரிலேஷன்ஷிப் இப்போ வர அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓ அப்படியா பேபி? அப்போது சரி, நான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன்ல, நீ எனக்கு என்ன பண்ண? பேபி என்ன அகைன் ஆரம்பிக்கிறா? சொல்லு பேபி. பொக்கே மட்டும் வாங்கி தந்துட்டா அப்புறம் வேறு என்ன எனக்கு? ஐயோ நான் எதுவுமே வாங்கலை பேபி, உண்மையாகவே நான் எதுவுமே வாங்கலை. எதுவுமே வாங்கலையா? சரி ஓகே. நினச்சேன் ஏதாச்சும் பொக்கே மட்டும் கொண்டு வந்து முடிச்சு விட்டுறான்னு, அது மாதிரியே வந்துட்டல வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை முன்னாடி போகிறான். அப்படியே அவனை பின்னாடி போய் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனுடைய கழுத்துலேயே அப்படியே செயின் மாட்டி விடுறான். எனக்கு தெரியும்டா கொல்லா, அப்படியே எல்லாத்தையும் பண்ணி விட்டுறது. அது எப்படி என் பேபிக்கு எதுவும் வாங்காமல் இருப்பேன்? இவ்வளோ நாள் வச்சுருந்த சேவிங்ஸில் என் பேபிக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அவங்களோட லவ் அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே அப்படியே திரும்பி தாயங்க பார்த்து சொல்கிறான், இங்கே பாரு பேபி, நீ வாங்கி தர்றது செயினும் நான் பண்ணியிருக்க அந்த டெக்கரேஷனும் நம்மளோட லவ் அப்படி டிட்டர்மைன் பண்ணாது. நான் சும்மா அப்படி ஒன்று விளையாடுறதுக்காக கேட்பேன். நீ வாங்கி தரலனாலும் எப்போவுமே நீ எந்து தான், எப்போவுமே நான் ஒன்று தான், புரியுதா? அதெல்லாம் புரியுது. வா ஜேகே, எனக்கு பிடிச்சது வேறு வாங்கி வச்சுருக்க, இது மெல்ட் ஆகிட போகுது, சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அழகாக போய் அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தயாங்கும் பேபி பாரு வெதர் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த டெரஸில் ஒரு வழி இருக்கும். ஸோ அது இன்னும் அடைக்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு வழி. அதுலேருந்து ஸ்லிப் ஆகிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அங்கேருந்து விழுந்துருவோம். ஸோ அப்படியே தயாங்குவோம். அந்த சைடு இருட்டாக இருக்குது. பேபி அங்கே பாரு, அங்கே தான் மூன் கிளியராக இருக்குது. நம்ம எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணலாம். வெயிட் பண்ணு, நான் எந்த அங்கே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே பின்னாடி ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான். அவ்வளோதான், ஜெக்கியோட கண்ணெல்லாம் அப்படியே விரியுது.
என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே ஷாக்டாக பார்க்குறான். அப்படியே ரொம்ப நேரமாக அதே இடத்துல நின்றுட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுது. ஸோ அப்படியே பால்கனிலேருந்து எட்டி பார்க்குறான். தயாங், டேய் டேய் தயாங்கா அப்படின்னு அவன் செம்மையாக ஷாக் ஆகி பார்க்குறான். ஸோ டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் கட். அகெயின் அவன் அப்படியே லூப் ஆகி தயாங் அப்படியே பொக்கையை கொண்டுட்டு வந்து ஜேகே முன்னாடி நிற்பான்ல, அந்த சீன் ஆகுது. அப்போ ஜேகே தயாங்க பார்த்துட்டு அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். தயாங்கா, நீ இங்கே தானே இருக்க? நீ இங்கே தானே இருக்க? பேபி பேபி. ஜேகே, என்னாச்சு உனக்கு? பேபி மிஸ் யூ பேபி. என்னடா ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிற? அது அது பேபி, நீ அப்படியே விழுந்துட்டியா? நீ நீ அப்படியே விழுந்துட்ட பேபி. டெரஸ்லேருந்து விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ டக்குன்னு ஃப்ளாஷ் அவுட் ஆகி அவன் டெரஸ்லேருந்து விழுந்து அந்த இடத்துக்கே போயிடுறான். என்ன ஒன்றும் ஒரு மாதிரி புரியலையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அகெயின் தயாங் அப்படியே மேலேருந்து பார்க்குறான். அவன் அகெயின் ஃப்ளாஷ் அவுட் ஆகி மறுபடியும் தயாங் பொக்கை கொண்டு வந்தான்ல, அந்த இடத்துக்கே போயிடுறான். அப்போ அகெயின் போயிட்டு பேபி இல்லை நீ இப்படியே இரு பேபி, நீ 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 இப்படியே இரு. ஆனால் பேபி நீ எங்கே போகாதானே, நீ எங்கே போகாத தயாங்கா, நீங்கள் இரு. பேபி என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்க? அது வந்து பேபி நீ அப்படியே மேலேருந்து விழுந்துட்ட பேபி அப்படின்னு சொல்லி வாயை மூடலை. அவள் அகெயின் ஃப்ளாஷ் கட் ஆகி அப்படியே தயாங் விழுந்தான்ல, அந்த சீனுக்கே வந்துடுறான். அவள் ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. டே என்ன நடக்குதுங்க? இது எதுவும் டைம் லூப்பா? நான் எதுவும் டைம் லூப்பில் சிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவன் தயாங்க பார்க்குறான். அவன் அகெயின் ஃப்ளாஷ் கட் ஆகி அப்படியே தயாங் பொக்கே கொண்டு வந்து நிற்கிறான்ல, அந்த இடத்துல நிற்கிறான். அப்போ ஜேகேவும் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே டீப் பிரெத்தை எடுத்துகிட்டு அப்படியே யோசிக்கிறான். இல்லை, இது கண்டிப்பாக டைம் லூப் தான். நான் தயாங்கிட்ட அவன் விழுந்துட்டான்னு சொன்னால் தானே அப்படியே அகெயின் ஃப்ளாஷ் கட் ஆகி அங்கே போகிறேன். சொல்ல மாட்டேன், நான் அதை சொல்ல மாட்டேன். சொல்லாமல் இருந்தேன்னா தயாங் அப்படியே என் கூட இருப்பான்ல, அப்போ தேங்க்ஸ் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே தயாங்க பார்த்துட்டு, பேபி வந்துட்டியா? எனக்கு தெரியும் பேபி நீ இப்படி தான் பொக்கையை வாங்கிட்டு வருவேன்னு. நான் சும்மா நடித்தேன். என்ன, நான் சும்மா நடித்தேன். பேபி எதுக்கு ஒரு மாதிரி அழுகிற? நான் ஒன்று சும்மா பண்ணேன் பேபி, ஹர்ட் ஆகிடுச்சா? அதெல்லாம் இல்லை பேபி. லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே தயாங்க ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது ஜேகேக்கு. இவன் எப்படி கண்ணு முன்னாடி இறந்து போனது? அது எப்படிரா என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி. பேபி போதும் அல்லாத நீனு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஜேகேவோட கண்ணெல்லாம் அப்படியே வைப் பண்ணி விடுறான். பேபி சரி, நம்ம டெரஸ்க்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, நம்ம டெரஸ் போகலான்னு. அங்கே போய் கொஞ்ச நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பேசாமல் நம்ம டின்னர் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே டெரஸ்க்கு போயிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி சாப்பிட்லாமா? டெரஸ்க்கா? வேணாம் பேபி வேணாம். எதுக்கு, ஏன் அவ்வளோ பதற? அப்போ டெரஸில் எனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் வச்சுருக்கியா? அதெல்லாம் ஒன்றுலே. வேணாம் பேபி வேணாம். ஜேகே போ, நீ இப்படி தான், நான் போய் டெரஸில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே டெரஸ் ஏறி போகிறதுக்காக போகிறான். பேபி நான் தான் சொல்கிறேன்ல வேணாம் பேபி அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே பிடிக்க பார்க்குறான். நல்ல பேபி நீனு அப்படின்னு தயாங்கும் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டே இருக்கான். அப்போ ஜேகேக்கு அவனை விட மனசே இல்லை, அப்படியே அவனை பிடிக்கிறான். அவ்வளோதான், தயாங் ஸ்லிப் ஆகி அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து விழுகிறான். அவனுக்கு தலையில் அடிபட்டு அப்படியே போலன்னு ரத்தம் ஊற்றுது. ஜேகேக்கு அகெயின் ஒரு ஷாக்கு. பேபி என்னாச்சு? தயாங்கா விளையாடாதடா, டேய் ப்ராங்க் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே உட்காந்து காதறிட்டு இருக்கான். அவ்வளோதான், அகெயின் ஒரு ஃப்ளாஷ் கட். பேபி இந்த பொக்கே நான் மறந்துடுவேன்னு நினச்சியா? சும்மா சொன்னனே, உன்னை ப்ராங்க் பண்ணனே. பொக்கே நான் கேன்சல் எல்லாம் பண்ணல, அது எப்படி நான் கேன்சல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி தயாங்க அப்படியே உட்காந்து பேசிகிட்டே இருக்கான். என்னடா நடக்குது? அப்படியே மண்டையை பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன நடக்குது இங்கே? அப்போ அகெயின் ஜேகே தயாங்க ரொம்ப ஃபோர்ஸ் அப்படியே ஹக் பண்ணிட்டு,
தயங்கா தயங்கா எங்கே போயிடாத என்ன? என்னாச்சு பேபி? ஆ என்னாச்சு? ஏய் சொன்னதை கேள்றா. எங்கேயும் போயிடாத, தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாத. எதுக்கு பேபி வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது? தயங்கா அது உனக்கு முன்னாடி நான் தான் போகணும். என்ன நீ சந்தோஷமாக இருக்கணும். எல்லா சந்தோஷத்துக்கும் நீ டிசர்வ்டா, நீ டிசர்வ்ட். பேபி என்னாச்சு? எனக்கு தெரில தாயாங்கா. நீ அப்படியே மாடியிலேருந்து விழ போனியா? அப்படி அப்படி விழுந்துட்ட. விழ போனேன்ல, விழுந்துட்டேன். அப்புறம் தலையிலலாம் அடிபட்டு அப்படியே ரத்தமாகி நீ இறந்துட்டாடா அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவள் அகைன் அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி அப்படியே இந்த டெரஸில் போய் நிற்கிறான் தாயங்க விழுந்த இடத்துல. எனக்கு தெரியுது, நல்லாவே தெரியுது. நான் எப்பெல்லாம் தாயாங்கிட்ட அவன் செத்துறான்னு சொல்கிறனோ அப்போல்லாம் அகெயின் நான் டைம் லூப்பில் மாட்டிக்கிறேன். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த டைம் லூப்பில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? ஐயோ எனக்கு மண்டை அப்படி பிச்சுக்குது ஒத்தாலாக இருந்து. தயாங்கா உன்னை சாக மட்டும் நான் விட மாட்டேன்டா. உன்னை சாக மட்டும் நான் விட மாட்டேன். எப்படியாச்சும் இந்த டைம் லூப் எப்படி ஆகுதுன்னு நான் அகெயின் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகெயின் ஸ்டெப் அவுட் ஆகி அப்படியே தாங்க விழுந்த இடத்த பார்க்குறான். அவனால் அகெயின் அவனை இப்படி பார்க்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது. அதனால் வேறு வழி இல்லை, அகெயின் டைம் லூப்பை எடுத்து தான் ஆகணும். அவன் அப்படியே போய் தாயங்க பார்க்குறான் அப்படியே விழுந்ததை. அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த தடவை கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. அப்படியே பார்க்குறான், அகெயின் ஃப்ளாஷ் அவுட் ஆகி அந்த பொக்கே சீனுக்கே வர்றான். ஜெயே இந்த தடவை எமோஷன்ஸ் எத்தையுமே காட்டாத, கண்ணெல்லாம் தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே தாயங்க பார்த்து ஃபஸ்ட்டு எப்படி பேசினான் அது மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன அப்படியே பொக்கையெல்லாம் மறைச்சதும் நான் நம்பிடுவேன் நினச்சியா? நான் எப்படி உன்னை ப்ராங்க் பண்ணேன், அது மாதிரி நீயும் உன்னை பண்ணுவேன்னு தெரியும் அப்படி நடித்து கொட்டிடுவான். ஜேகே ஃப்ராடு, நீ போய் தானே சொல்கிற. நான் போய் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு அவன் வாங்கிட்டு வந்த பொக்கே ஃப்ளாரை அப்படியே சோஃபாவுக்கு சைடில் வச்சுட்டு அப்படியே தாயன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். 5 வருஷம் ஆகுது, நானும் உன்னை விட்டு போக மாட்டேன், நீயும் என்னை விட்டு போகக்கூடாது, நினச்சாலும் முடியாது. அப்புறம் நீ அவன் கூட போறியோ, அவனுக்கு முன்னாடியே வந்து ஒன்று செய்வேன். மேபி நீ இன்னும் அடங்கவே இல்லை, அப்படியே அதே திமுரு அதே இது, எப்படி அடங்குவா? நாட்டி பேபி என் கூட இருக்கும்போது. பேபி அப்புறம் எனக்கு எதுவுமே இல்லையா, கேக் எதுவுமே அந்த மாதிரி? அதுவா பேபி, ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். என்ன கோச்சுக்காத பேபி, உண்மையாகவே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு, அதான் என்னால் டெக்கரேட் எதுவுமே பண்ண முடியல. சாரி தாயங்கா, என்னால் அந்த அகெயின் ஒன்று அந்த டெரஸ்க்கு கூட்டு போக முடியாது. அங்கே போனால் தானே நீ ஸ்டெப் அவுட் ஆகுற, இல்லை அங்கே போக நினச்சா தானே நீ ஸ்டெப் அவுட் ஆகுற. மாட்டேன், அங்கே மட்டும் உன்னை விட மாட்டேன். பேபி அது அப்புறம் பிளான்ஸ் என்ன, நம்ம போகலாமா டெரஸ் போய் அப்படி வெதரெல்லாம் ஃபீல் பண்ணலாமா? பேபி நான் ஒன்று சொன்னால் கேபியா? கேட்பேன் பேபி, நீ சொல்லி நான் என்ன கேட்காம இருக்கேன். அது பேபி எனக்கு வயிறு ஒரு மாதிரி வலிக்குதுல. ஐயோ பேபி, வேணா ஹேட் பேக் எல்லாம் அப்படி கொண்டு வந்து இந்த வாட்டர் பேக்கை வைக்கட்டா வயிற்றுக்குள்ளே? அதெல்லாம் வேணாம் பேபி, இப்போ என்னால் எங்கேயும் நடக்க முடியாது, எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? சொல்லு பேபி, என்ன ஹெல்ப் அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு. அது ஒன்றும் இல்லை பேபி, அப்படியே கேக் வந்ததும் சாப்பிட்டுட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல மூவி பார்த்துட்டு அப்படியே சில் அவுட் பண்ணலாமா? கோச்சுக்காத பேபி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சாரி தாயாங்கா, என்னால் இப்போ உண்மையை சொல்ல முடியாது, சொன்னாலும் அகெயின் நீ அப்படியே போயிடுற, என்னால் அப்போல்லாம் உன்னை விட முடியல, அதுக்கு தான் சொல்கிறேன். வேணாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த ஆனிவர்சரி இப்படி தான் போகணுன்னு இருந்துச்சுன்னா எப்படி போட்டோம், ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதா இல்லை உன் உயிரா அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாகவே நீ தான் இருப்ப, நீ தான் எனக்கு முக்கியம். ஆனிவர்சரி இயர்லி கொண்டாடிக்கலாம், ஆனால் நீ எனக்கு எப்போவுமே ப்ரீஷியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் அப்படியே தாயங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பேபி எனக்கு இன்னொரு தடவை ஒரு கிசி கொடுக்குறியா? அதே பேபி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க அகைன் இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். பேபி லேப்லலாம் வேணாம், உனக்கு சும்மாவே வயிறு வலிக்குதுன்னு சொன்னேன். அப்புறம் வேண்டாம் பேபி,
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உன் பேபி தானே, ஸ்ட்ராங்கு, அந்த உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அவனை நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். பேபி ஆரம்பிச்சிட்டியா? அப்புறம் நைட்டு வந்து அங்கே இங்கேன்னு தொடுறது. இல்லை பேபி இன்னைக்கு தொட மாட்டேன், உனக்கு வேணும்னா சொல்ல பண்ணலான்னு, இல்லைனா நாளைக்கு பார்த்துக்கலாம். பேபி அப்புறம் கோச்சுக்காத, நாளைக்கு ஒன்று அப்படியே டேட் கூப்பிட்டு போகிறேன்னு, இன்றைக்கி நல்லா போக முடில, எதுவும் பண்ண முடில. ஐயோ பேபி உன்னோட ஹெல்த்து தான் எனக்கு முக்கியம், அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் கேட்பேனா? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் பேபி. இல்லை பேபி எனக்கு ஒரு மாதிரி உறுத்துச்சு, அதான் கேட்டேன். நாளைக்கு போய் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே என் பேபிக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே கொடுக்குறேன்னா. பேபி நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன், ஆனால் நான் இப்போ தரமாட்டேன். அது நம்ம டின்னர் டேட் போவோம்ல, இல்லை லன்ச் டேட்டா, லன்ச் டேட் போவோம்ல, அப்போ கொடுக்குறேன். எனக்கு தெரியுதாங்க அது அந்த செயின் தானே, ஏற்கனவே பார்த்துட்டேன். ஏதாச்சும் கெஸ் இருக்கா? இப்போ சொன்னோன்னா அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். பேபி எனக்கு தெரியும் என்ன வாங்கி வச்சுருக்கேன்னு. எப்படி எப்படி தெரியும்? பார்த்துட்டியா நீன்னு? எனக்கு தெரியும் பேபி, எனக்கு தெரிஞ்சு இதோ வெளில நிற்கிறானே நம்மளோட காரு, அவனுக்கு ஏதாச்சும் புதுசாக கீ செயின் வாங்கியிருப்ப அதானே? ஐயோ மக்கு பேபி அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியும் தாயாங்கா நீ எனக்காக ஆசையாக செயின் தான் வாங்கி வச்சுருக்கேன்னு. அது இப்போதைக்கு வேணாம், நாளைக்கு நீ கொடு. அண்ட் முக்கியமாக நாளைக்கே உனக்கு நான் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணலான்றிருக்கேன். ஸோ நாளைக்கே அதை வாங்கிக்கிறேன், நீ என்னோடய ரிங்கை அக்செப்ட் பண்ணிப்பா, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படி மனசுக்குள்ளே பிளான் போடுறான். ஸோ ஜேகேவும் கேக் ஆர்டர் பண்ணியிருப்பான், அதை அப்படியே டெலிவர் பண்ணிட்டு போகிறாங்க. அது 2 பேரும் அப்படியே கேண்டிலெல்லாம் குத்தி அப்படியே விஷ் பண்ணிக்கிறாங்க. பேபி நல்லா விஷ் கேட்டுக்கோ, நீயும் தான் பேபி நல்லா கேட்டுக்கோ, எப்பயும் வலிக்கக்கூடாதுன்னு. பேபி என்ன சும்மா பேபி லவ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே விஷ் கேட்டுட்ருக்காங்க. அப்படியே கேண்டிலெல்லாம் ஊதுறாங்க, அப்படியே கேண்டிலெல்லாம் ஊதுறாங்க. ஸோ அப்போ தான் தாயங்க நோட்டீஸ் பண்ணுறான். தாயங்க அப்படியே கேண்டிலை மேட்ச் பாக்ஸ் வச்சு பொறுத்துட்டு அப்படியே கீழே போடும்போது அவனுக்கு பக்கத்துலேயே போட்டிருப்பான். ஸோ அது லைட்டாக அப்படியே அவனோட ஃபேண்டில் பட்டிருக்கும். ஸோ அப்படியே தாயங்க மேலே அப்படியே ஃபயர் ஆகுது. ஸோ ஜேக்கிக்கு அப்படியே உயிரே இல்லை. அவனும் அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து அப்படியே தாயங்க மேலே போத்துறான். அப்போது ஜேகே எழுந்துரு, இன்னும் எவ்வளோ நேரம் தூங்குவ, எழுந்துரு ஜேகே அப்படின்றதும் ஜேக்கிக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போகி அப்படியே டக்குன்னு எழுந்துக்கிறான். பேபி என்னாச்சு, ஏன் எப்படி மூச்சு வாங்குற? அது அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நான் தூங்கிட்டு இருந்தேனா? தயாங்கா ஆமாம் பேபி இவ்வளோ நேரம் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் டைம் ஆச்சுல உனக்கு ஆஃபீஸ்க்கு, அதான் எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி தாயங்க அப்படியே ஜேகேவை எழுப்புறான். ஸோ ஜேகேக்கு அப்போ தான் புரியுது இதெல்லாம் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே செம்மையாக பயந்து போய் அப்படியே கேலண்டர் பார்க்குறான். இன்றைக்கி Feb 13 Feb 14 அப்போ தான் எங்களோட ஆனிவர்சரி. பேபி நான் சொல்ல மாட்டேன், நீ ஏன் கண்டுபிடிச்சிக்கோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் சிரிச்சுட்டு அப்படியே ஜேக்கியோட ஃபோர்ஹெட்டில் வந்து சீக்கிரம் எழுந்துரு, ரெடியாகி அப்படியே ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாயங்கும் அப்படியே நடந்து போகிறான். ஜேக்கியும் அப்படி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு, அப்போது நாளைக்கு நடக்க போகிறதுலாம் தான் எனக்கு ஒரு மாதிரி கனவாக இருந்துச்சா? ஜேகே ரிலாக்ஸ் பண்ணு, நீ தாயங்க்கு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருந்தல்ல, அதெல்லாம் போட்டு யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி ட்ரீம் ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு கேட்கவே இல்லை. ஆனாலும் அப்படியே எழுந்து போய் அப்படியே தாயங்க உள்ள குக் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு பின்னாடி நின்று அப்படியே பேக்குக் பண்ணிவிட்டு அப்படியே அவன் கூட ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேக்கே அப்படியே தாயங்க எழுப்புனதும் ஜேக்கே அப்படியே எழுந்துக்கிறான். அப்போ இதெல்லாம் ஒரு கனவா? தயோங் தயோங் என்ன ஜேக்கே? என்ன என் பேபி ஒரு மாதிரி எழுந்திருக்குது படப்படன்னு? அது வந்து எப்படி வந்துட்டு சொல்கிறது? அப்போ தாயாங்கும் அப்படியே ஜேக்கே எழுந்து உட்காந்ததும் அவன் மடியில் வந்து உட்காந்துட்டு அவன் நெத்தியில் போயிட்டு என்ன சொல்லணும் என் பேபிக்கு? அது ஒன்றும் இல்லை பேபி, நாளைக்கு வேறு ஆனிவர்சரி, அவனுக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணி விட்டுறணும், அவனை சர்ப்ரைஸாக கடைக்கு போயிட்டு ரிங் வாங்கி கொடுத்து அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கான். பேபி நம்ம வேணா லஞ்சுக்கு வெளில போய் சாப்பிட்லாமா? ஐயோ யார் என் பேபியா கேட்குறது?
தயாங்கா ஆ ஓகே பேபி ஓகே பேபி நான் போய் வெளில போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே அப்புறமா டைட்டாக தாயங்க ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தாயங்க அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். என்னாச்சு பேபிக்கு? எழுந்ததுமே அப்படியே தாயங்க மேலே பாசமல்லாம் அப்படியே பொழியுது. ஓஹோ என்னைக்கு பொழியாமல் இருந்திருக்கு உன் மேலே சொல்கிறா. டேய் என்னங்கடா பொழியாமல் இருந்திருக்கு? அது ஒன்றும் இல்லை பேபி, எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணாமல் இதோ கிஸ் வேற கொடுக்குறியா இப்போது? அதான் லைட்டாக ஸ்மெல்லு வருது. ஓ சரா நீ போ நைட்டு ப்ரஷ் பண்ணிட்டு தான் தூங்குனேன், எனக்கு தெரியும் தயாங். ஓஹோ அப்போ நீ பேஸ்ட்டை மாற்றணும்னு நினைக்கிறேன் பேபி, லைட்டாக ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி செம்மையாக ஜேகே அப்படியே டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா பேபி, சரி இறங்கு, என் வாய் வேறு ஸ்மெல்லு வருது, நீ இறங்கு பேபி. லஞ்ச்லாம் வேணாண்ணே, நான் ஏதோ வெளில போகணும், இந்த ஒர்க் இருக்குது, பசங்க கூப்பிட்டானுங்க, இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு, நான் கிளம்புறேன், எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க அப்படியே மடியிலேருந்து அப்படியே இறக்கி வச்சுட்டு அவன் பாட்டில் போக பார்க்குறான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு. அப்போ தாயங்க அப்படி கையை பிடிச்சி வச்சுட்டு பேபி எங்கே போகிற? அதான் சொன்னல பேபி, என் வாய்ஸ் ஸ்மெல்லு வருது, பேஸ்ட்டை மாற்றணுன்னு வெளில போயிட்டு அப்படியே புதுசாக எந்த பேஸ்ட் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதில் வாங்கிட்டு வந்துடுறேன் பேபி. போங்க அந்த என்ன பேபி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பேபியா, போயிட்டு வந்துடுறேன். கோல்கேட் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அது போய் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டுருக்கான். அப்போ தயாங்கா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ நாளைக்கு வேறு ஆனிவர்சரி, ஏதாச்சும் போச்சு, அவன் மனசை ஹர்ட் பண்ணுறாப்புல எதுவும் நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ ஜேக்கும் அப்படி சிரிச்சிட்டே உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு அப்படி ப்ரஷ் எல்லாம் பண்ணுறான். பேபி எனக்கு தெரிஞ்ச ப்ரஷ்ஷே மாற்றிடலான் இருக்கேன், நீ என்ன சொல்கிற? சொல்லு பேபி, அப்படியே உனக்கும் சேர்த்து ப்ரஷ் எல்லாம் மாற்றிட்டு வந்துடுறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. சோம்பேறிக்கல் இந்த மாதிரி நீ தான் ஒன் டைம் மட்டும் ப்ரஷ் பண்ணுவேன், நான் எப்போவுமே டே அண்ட் நைட் 2 டைமும் பண்ணிடுவேன். பேபி கோச்சுக்கிட்டியா? அப்போ ஜேகேவும் எப்போட்றா உன் மேலே கோச்சுக்குவேன்? அது கனவா இல்லை உண்மையிலே நடந்ததா? எதுவுமே எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சு கனவு மாதிரி தான் இருக்குது, அகைன் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி நின்றுட்டே இருக்கான். ஓ என்னை டீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோச்சுக்கிட்டியான்னு கேட்குறியா? ஆனாலும் உன் மேலே கோவம்லாம் வராதுடா, ஆனால் நீ வந்து என் மேலே அப்படி பாஞ்சிட்டு கெஞ்சிட்டு ஜேகேன்னு பின்னாடியே வர்றது ரொம்ப பிடிக்கும், அதனாலே சொல்லுவேன் கோவமாக இல்லைனாலும் கோவமாக இருக்குன்னு. ஓஹோ ஏன் தாயம் கோவமாக இருந்தா என்ன பண்ண போகிற நீனு? பேபி ப்ளீஸ் பேபி, சாரி பேபி. சாரிலாம் வேணாம் பேபி, இனி கிஸ் எல்லாம் எதிர்பார்த்துறாதானே, அதான் ஸ்மெல் வருதுன்ட்டல்ல. தயோங் நீ சும்மா வம்பிழுக்கிறது நிப்பாடு தயோங். பேபி நான் சும்மா தான் பேபி சொன்னேன். ஓஹோ டீஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை தயோங். ஓ சும்மா சொன்னியா? பரவாயில்ல, இருந்தாலும் சொல்லிட்டல. அப்போது நான் கிஸ் பண்ணது கூட பிடிக்காம தான் அந்த மாதிரி சொல்லியிருக்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச உனக்கு வேறு யாருக்கு கூட அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறதாயும், அதான் அப்படி சொல்கிற. நல்லபடியாக நீ போய்க்கோ, பிரேக்கப் என்ன பண்ணிக்கலாம். பேபி என்ன பேசுகிற? நான் சும்மா தான் சொன்னேன். எனக்கு என்னவோ நீ சும்மா சொன்ன மாதிரிலாம் தெரில தயம், ஏதோ சீரியஸாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. உன் கண்ணில் நான் பார்த்தேன், உன் கண்ணில் லவ்வை தாண்டா பார்த்தேன். ஆனால் நான் இப்படி தான் சொல்லுவேன். என் கண்ணில் என்ன பேபி பார்த்த? என் கண்ணில் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. நீ மட்டும்தான் பேபி இருப்ப, நானும் உனக்கு தான், நீயும் எனக்கு தான் பேபி. ஏன் அப்படி சொல்கிற? அதெல்லாம் தெரியாது தயம், வேணாம் லன்ச்லாம் வேணாம், நீ நல்லபடியாக இருந்துக்கோ. உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ, யாரு கூட அஃபேர் வச்சுருக்கியோ அவங்க கூட கிளம்பு. நாளைக்கு வேறு எனக்கு வேறு ரொம்ப பெரிய மீட்டிங் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போனேன்னா நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வீட்டுக்கு வருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ யாரு கூட அஃபேர் வச்சுருக்கியோ போ. ஜேகே அவனுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, அவன் இப்படி தான் அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி படுத்தி செம்மையாக ஆனிவர்சரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடணும். என்ன பேபி சொல்கிற? நாளைக்கு அப்போ வரமாட்டியா? நாளைக்கு எதுக்கு வரணும்? அதான் சொல்கிறேன்ல தாயம், எனக்கு ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்சு வேறு சைட்டுக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி வர முடியாது. ஸோ அங்கேயே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தங்கிட்டு நெக்ஸ்ட் டே நான் வர்றேன். அப்போது பேபிக்கு ஞாபகமே இல்லையா? இல்லை மறந்த மாதிரி நடிக்கிறானா?
இல்லை இப்போ மறந்துட்டானா? ஆ சரி பேபி, அப்போ லஞ்ச் கூட வேணாமா? அதான் சொல்லிட்டேனே தயாங், போ போ. அவங்க கூட அஃபேர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். யார்? ஸ்கூல் பாய்னா? உங்களோட ஸ்கூல்லேருந்து படித்த ஃப்ரெண்டா? தெரில, நீ தான் பார்த்துக்கணும். நான் யாரே கிளம்பணும், டைம்லாம் இல்லை தான் அவங்க கூட பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கியும் அப்படியே அவனை செம்மையாக டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது சைடு தயாங்கோட ஃபேஸு. ஆ தயாங்கா, என்னது நீ ஜேக்கே மேலே உயிரே வச்சிருக்க, ஆனால் அவன் தப்பாக புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு ஜேக்கே அப்படியே ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஒரு டவலை கட்டிட்டு அவனோட ஜிம் பாடியோட அப்படியே வெளியில் வந்து தாயங்க முன்னாடி நின்றுட்டு அவனை வேணும்னே ஒரு மாதிரி டெம்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஹேர் எல்லாம் வெட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சைட் தாயம் அப்படியே ஒரு மில்க்கும் ப்ரெட்டும் வச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆ என்னது, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மாதிரி செம்மையாக வேறு மாதிரி சூப்பராக எப்படியோ இருக்கானே தயாங். எனக்கு என்னமோ வர ஜேகேக்கும் உன்னை பிடிக்கலன்னு தோணுது. நீ மட்டும்தான் ஜேகேன்னு போகிறேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவனோடது இல்லை நம்மளோடது. நானும் ஜேகேவும் தான், அவனோடது இல்லை நம்மளோடது. அது கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அந்த சைட் ஜேகே, ஐயோ பூனைக்குட்டி மூஞ்சி ஏன் இப்படி ஆடுது, புலிக்குட்டியாக இருக்க வேண்டியது இப்போ பூனைக்குட்டியாக மாறிடுச்சு, படு நல்லா படு. அது எப்படி பேபி சும்மா அப்படியே சர்ப்ரைஸை தூக்கி தந்துட்டா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் அழகாக தூக்கிட்டு போயிட்டு ஒரு மாதிரி மாசா ஸ்டைலாக கெத்தா பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ நல்லாவே தாயங்க போட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ தாயாங்கிட்ட, தயாங் உனக்கு வேறு எங்கேயாச்சும் பிளான்ஸ் எதுவும் இருக்கா என்ன? இல்லை ஜேகே, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மட்டும் ஒரு மீட்டிங் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் வரேன் நாளைக்கு ஆகும். ஸோ பார்த்துக்கோ, வீட்டில் வர தனியாக இருப்பேன். எங்கே தனியாக இருக்க போகிறேன்? யார் கூட அஃபேர் வச்சுருக்கியோ அவங்க கூட தானே இருப்பேன். பரவாயில்ல, ப்ரொடெக்ஷன்லாம் அங்கே இருக்குது தயாங். ஓ நமக்குலாம் ப்ரொடெக்ஷன் தேவையில்ல. பரவாயில்ல தயாங், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேஸ்ட் பண்ணி விட்டுட்டு செம்மையாக ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு அப்படி கிளம்பிட்டு இருக்கான். என்னது ஒயிட் ஷர்ட்டு கார்கோ பேண்ட்டு, எப்பயும் விட ஒரு மாதிரி சூப்பராக கிளம்புறான். அப்போ தாயாங்கும் ஜெகே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போய் அவனை மறைச்சிட்டு, எங்கே போகிற? நான் யாரையோ பார்க்க போகிறேன், உனக்கு என்ன? யாரை பார்க்க போகிற? அதான் சொன்னேன்ல, சைட்டில் ஒர்க் இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும், அவ்வளோதான், சைட்டை பார்க்க தான் போகிறேன். சைட்டுனா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் தானே, இல்லை உன் க்ரஷ்ஷு சைட்டு அந்த மாதிரி எதுவும் சொல்கிறியா? எதுவாக இருந்தாலும் என்ன சைட்டை பார்க்க போகிறேன், அவ்வளோதான். சைட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, போகணும், எனக்கு ஒர்க் வந்துடுச்சு, அவ்வளோதான் தயம். என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன்? அப்போது தயங்க அப்படியே ஜேகேவை ஹக் பண்ணிவிட்டு, ஜேகே நான் சும்மா சொன்னேன் உன் வாயிலேருந்து பேட் பிரெத் வருதுன்னு, நான் சும்மா டீஸ் பண்ணேன் ஜேகே, நீ அகைன் கிசி கொடுப்பியா, அதனால சும்மா உன்னை டீஸ் தான் பண்ணேன், மற்றபடி உண்மையிலலாம் இல்லை. இந்தோ இப்போ கொடுக்குறேன் பாரு, நல்ல பிரெத்து தான், ஸ்மெல்லாம் வரல. எனக்கு தெரியாது, நானும் பார்த்துருக்கேன், இன்டர்நெட்டு இன்ஸ்டா ரீல்ஸ் லொட்டு செகண்ட் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன். கிஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் சும்மா கூட சொன்னாலும் வேறு யாரையோ கிஸ் பண்ணும்போது அவங்களோட வாயிலேருந்து நல்ல ஸ்மெல் வந்துருக்குமா, அதனால தான் சும்மா கூட இப்படி சொல்லுவாங்களாம். டேய் ஜேகே, எப்போல இருந்துடா இப்படி புள்ளிக்க ஆரம்பித்த? பரவாயில்ல மெயின்டைன் பண்ணலாம், நாளைக்கு ஆனிவர்சரி தானே, இன்றைக்கி நைட்டே அவனை அப்படி கூப்பிட்டு போயிட்டு சர்ப்ரைஸாக வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை அப்படி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சைட் தாயம், ஜேகே நான் அழுதுருவேன். அழு, எனக்கு என்ன, போ, அந்த அஃபர் வச்சுருக்கல, அவன் நல்லபடியாக அப்படி தூக்கி கொஞ்சம் சமாதானப்படுத்துவான். நல்ல பிரெத் வேறு அவன் ஆயிலேருந்து வரும், அங்கே எங்கன்னு முத்தம் கொடுப்பான், ஆயிங்கோ, எனக்கு என்ன, ஆளை தான். சைட்லேருந்து வந்ததும் பிரேக்கப்புன்னு நினைக்கிறேன், நீ உன் பொட்டி படிக்கலாம் கட்டி வச்சுக்கோ, நான் வச்சுக்கிறேன். ஓ இது என் வீடு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கேருந்து போய்க்கோ. ஜேகே என்னை இப்போ ஒட்டு மொத்தமாக விரட்ட போறியா? நான் விரட்டலையே, நீ தான் அவங்க கூட போகிற,
நான் அப்புறம் எனக்கு யாராச்சும் ஒரு பாய் ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணி ரொமான்ஸ் பண்ணி மஜா தான் பண்ணுவேன். அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அவங்க கூட அதெல்லாம் பண்ணுவேன். டேய் ஜேகே, இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இவனை தான் பண்ணவும் போகிறேன், ஆனால் இவங்கிட்டே அதையும் சொல்லிட்டு இருக்கல. ஐயோ இந்த குட்டி வேற எப்படி பார்த்துட்ருக்கான் பாரு புலிக்குட்டி. ஜேகே இப்போ உண்மையிலேயே என் மேலே உனக்கு லவ் இல்லையா? எவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தேன் ஆக்டிவிட்டீஸ்லாம், சும்மா ஃபோனை பார்ப்பேன் சிரிப்பேன் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். சரி அப்போ கூட நானும் விட்டுட்டேன், பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீ அஃபேர் தான், அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஸோ தாயாங்க அவர்களே, நீங்கள் நல்லபடியாக போயிட்டு யாரு கூட அஃபேரில் இருக்கணுமோ அவங்க கூட இருந்துக்கோங்க. ஜேகே நான் ஜேகேன்னு அஃபேரில் உள்ளவன் பேர் எதுவும் ஃபஸ்ட் லெட்டர் ஜே அப்புறம் கே அந்த மாதிரி தான், அதுக்கு தான் ஜேகேன்னு உருக்கி கூப்பிடுறியா தயம்? ஜேகே கோவப்படுத்தாது ஜேகே, நான் சும்மா சொன்னேன்னு சொல்கிறேன்ல. ஐயோ புலிக்குட்டி என்ன வாயிலேருந்து நெருப்ப கக்குது. என்ன சும்மா சொன்னேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கண்ணா கிளம்புறேன்னா கிளம்பு, நான் சைட்டுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி போய் ஆகணும். எந்த சைட்டும் இல்லைடா, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எல்லாம் போய்ட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணணும், சைட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ உண்மையிலே போறியா? ஆமாம். புலிக்குட்டி உனக்கு என்ன சொல்கிறது காது கேட்கலையா என்ன? மிஷின் எதுவும் வாங்கி தரவா? அப்போது தாயங்க அப்படி ஜேகேயோட கையை நல்லா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிட்டு, உண்மையிலே நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஒரு வாய்ஸில் கேட்குறான். ஐயோ புலிக்குட்டியோட ரொமான்டிக் மூட் ஆன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டிருந்ததுலாம் அப்படியே கழட்டிட்டு அப்படியே ஜேகேக்கு முன்னாடி வர்றான். உண்மையாவா? இப்போ போகணுன்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அப்படியே கழட்டிட்டு வர்றான். அப்போ லாஸ்ட்டாக அதை கழட்டுறதுக்கு முன்னாடி ஜேகே, என்ன எப்பெல்லாம் பண்ணால் முடிஞ்சிருமா? இதெல்லாம் நீ அவங்ககிட்டையும் காட்டியிருப்பல்ல, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது தாயம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அந்த சைடு வந்துடுறான். வந்துட்டு அவனுக்கு செம்மையாக ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு சிரிப்பாக வருது. ஏய் ஜங்குக்கா, நேரம் சம்பவம் பண்ணிகிட்டு இருந்திருப்ப, ஆனால் பண்ணிட்டு இருந்தேன்னா அவனுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறது? சம்பவம் மிஸ் ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி 12 o'clock கண்டிப்பாக சம்பவம் இருக்கும், அதை முடிச்சிடுறதையும் எத்தனை ரவுண்டெலாம் தெரியாது, நீ கொஞ்சம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை சிரிச்சுட்டு அப்படியே போகிறான். இந்த சைடு தாயம் அப்படியே செம்மையாக உம்முன்னாகி உட்காந்துருக்கான். அப்போது என்னை உண்மையிலே லவ் பண்ணலையா? அப்போ ஜேகேக்கு நம்ம மேலே லவ்வே இல்லையா? நம்ம தான் ஜேகேன்னு போகிறோமா? ஆனால் நான் எப்பவும் போல தான் டீஸ் பண்ணேன், இவன் என்ன இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப கோவமாயிட்டு போகிறான். தயம் போச்சுடா போ, எல்லாம் உன்னால தான் தயம் அப்படின்னு அவனும் ஒரு சைடு ஒரு மாதிரி அழுதுட்டுருக்கான், ஒரு மாதிரி ஃபன்னியாக மூஞ்ச வச்சுட்டு. தயம் ஜேகே உன்னை விட்டு போகிறேன் தயம், நீ ஏன்டா புலிக்குட்டி அழுகாதடா, உன் முயல் குட்டி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே செம்ம ஃபன்னியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி அவனே அழுதுகிட்டு அவனே ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் அவனோட முட்டிக்காலை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து மேலே போத்திட்டு அப்படியே குட்டி குழந்தெல்லாம் ஃபேஸை மட்டும் காட்டிட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்குங்கல்ல, அது மாதிரி உட்காந்து அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவியில் அப்படியே ஒரு ரொமான்டிக்கான சீன் போயிட்டுருக்கு. இது இப்போ இங்கே எனக்கு நடந்திருக்க வேண்டியது, டிவியில் உள்ள என்ஜாய் பண்ணுறான், உனக்கு வாழ்க்கை தாண்டா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அழுததோட அந்த கண்ணை அப்படி தொடச்சிட்டு அப்படி இருந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட் ஜேகே அப்படியே ஒரு காஃபி ஷாப் போயிட்டு உட்காந்துட்டு அவனோட லேப்பை எடுத்து அப்படியே வீட்டில் உள்ள கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கான், தயாங் பண்ணுற இந்த சேட்டை எல்லாத்தையுமே. ஸோ அந்த கேமராவில் சவுண்டும் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஜேகே இந்த சைட் சிரிப்பு தாங்கவே முடியல, செம்மையாக கத்தி சிரிச்சிட்றான். அந்த கேஃபிட்டேரியாவில் உள்ள எல்லாருமே அப்படி ஜேகேவே திரும்பி பார்க்குறாங்க. சாரி காய்ஸ், சாரி, இட் வாஸ் அ நைஸ் ஜோக், ஸோ சாரி நான் கத்தி சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் தாயங்கோட இந்த க்யூட்னஸ்லாம் ரெசிஸ்ட் பண்ணிக்க முடியாமல் அப்படியே இந்த லேப்பை தூக்கி லேப் வழியாகவே தாயங்க ஜூம் பண்ணி என் கரடி குட்டி எப்படி உட்காந்துருக்கு பாரு. அப்போ தாயாங்கும் அப்படியே பசிக்குதுன்னு அந்த பிளாங்கெட்டோடய அப்படியே எழுந்துட்டு உதட பிதிக்கிட்டு அப்படியே கிச்சன் சைட் போயிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு நைஃபை எடுத்துகிட்டு வந்து உட்காடுறான். ஸோ உட்காந்தவன் அப்படியே ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அது கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு முயல் பொம்மையும் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு கத்தி அதுக்கு முன்னாடி நீட்டிட்டு, டேய் முயலா நீ செத்த, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அப்படியே ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த நைஃபை அப்படி இந்த ரிமோட் வைக்கிற அந்த கேஸ் இருக்கும் தெரியுமா, ஸோ அது மேலே வச்சிடுறான்.
சரி எப்படியே ரொம்ப டைமும் ஆயிருக்கும். தாயங்கும் வெளியில் எங்கேயுமே போயிருக்க மாட்டான். அவன் சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி லஞ்சுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்குன்னு. ஸோ அது கூட அட்டன் பண்ணாமல் அப்படியே செம்மையாக உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேவால் இந்த சைடு தாங்கவே முடியல. அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி க்யூட்டாகவும் இருக்குது. ஆனால் அவன் க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு மாதிரி பாவமாகவும் இருக்குது. ஸோ அப்போ எப்படியே ஒரு நைட்டு ஒரு 11 இருக்கும். அப்போ தாயங்கூட வீட்டுக்கு கதவை யாரோ செம்மையாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆ, யாரு? ஜங்குக் வேற இல்லையே, யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் பார்க்குறான். திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஐயோ, பேய் வந்துடுச்சா அப்படின்னு அகைன் மூடிட்டு அவன் அந்த பிளாங்கெட்டை இன்னும் விட்டுருக்க மாட்டான். அப்படியே போத்திட்டு வந்து சோஃபாவில் அவனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டான். ஸோ அகைன் அப்படி கதவும் நிறைய தடவை அப்படி தட்டுறாங்க. இந்த தடவை யார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் பார்க்குறான். அகைன் யாருமே இல்லை. அம்மா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் வரல வந்து அகைன் சோஃபாவில் படுத்துடுறான். ஆனால் இந்த தடவை லைட்டாக கதவு பூட்டாமல் விட்டுருப்பான். ஸோ அந்த நைஸ் கேப்பில் வேறு யாரும் இல்லை. இந்த சேட்டையை பண்ணுறது ஃபுல்லாக ஜங்குக்கா தான். பாஸ்வேர்ட் போட்டு வந்தால் அவனுக்கு இந்த சவுண்ட் கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதவை தட்டி விளாண்டுட்டு இருக்கான். ஸோ அப்படியே உள்ளே வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே ஒளிஞ்சிக்கிறான். எங்கே அப்படின்னா தாயங்கும் ஒளிஞ்சிருக்கான்ல, ஐ மீன் போர்வையெல்லாம் போற்றி எப்படி படுத்திருக்கான்ல அந்த சோஃபாவுக்கு பின்னாடி தான். அப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது. என்னது காணோம் சவுண்டை அப்படின்னு தாயங்க அகைன் போய் அப்படியே பயத்தோடையே அப்படியே போய் வெளியில் டோரை பார்க்குறான். பார்த்து டோர் பாட்டில் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஓப்பன் ஆகியிருக்கும்ல, ஸ்லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ பேய் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கர்த்தரே கர்த்தரே என்னை காப்பாற்றும், கொடிய சைத்தானிடமிருந்து என்னை காப்பாற்றும் அப்படின்னு அவன் பாட்டில் அப்படி உளறிட்டே அப்படியே செம்மையாக ஃபன் பண்ணிகிட்ருக்கான். ஜேகேவால் இந்த சவுண்டை கேட்டு ஒரு மாதிரி சிரிப்பை அடைக்கவே முடியல. ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். அவள் தாயாங்கும் அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே கதவை லாக் பண்ணி விட்டுட்டு அவன் நைஃப் வச்சுருப்பான்ல, ஐ மீன் அந்த டிவி ரிமோட் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது பக்கத்தில் வர்றான். ஸோ அப்படியே திரும்பி நிற்கிறான். ஸோ பார்த்தா அப்போ ஜங்குக்கும் அப்படியே மாறி மாறி அனதர் சோஃபா, ஐ மீன் இப்போ தாயங்க்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அப்படியே பேய் மாஸ்க் மாதிரி போட்டிருப்பான். அதை காட்டுறான். ஸோ அதை காட்டினதுமே தாயங்க் செம்மையாக பயந்துட்டு அப்படியே பின்னாடி போய் விழுந்துடுறான். ஜங்குக்கு சிரிப்பு தாங்கவே முடியல. ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன், டேய் எழுந்துடுறா, டேய் எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா தாயங்கூட அந்த நெஞ்சில் அந்த நைஃப் அப்படியே ஏற்றி அப்படியே பிளட் ஃபுல்லாக அப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் ஜங்குக்கு உயிரே இல்லை. அப்படியே அந்த ஃப்ளாஷ்கட் தான் வருது, ஐ மீன் அவனோட ட்ரீமில் வந்துருக்குல ஒரு மாதிரி லூப் மாதிரி. ஸோ அதுதான் வருது. தயாங், டேய் தயாங் எழுந்துடுறா, டே விளையாட்டுக்கு பண்ணுண்டா, நீ விளாண்டா மாதிரி நானும் விளாண்டேன்டா, எழுந்து தயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு அந்த நைஃப் அப்படியே குத்திருக்கும்ல அவனை தூக்கிட்டு அதை அப்படியே எடுத்து விடுறான். ஸோ அகெயின் அவன் எங்கே வந்துட்டான் அப்படின்னா தயாங் அப்படியே டோரை பூட்டிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான்ல, ஸோ அந்த டைமிங்க்கே அகெயின் டைம் லூப் ஆகி வந்துட்டான். ஸோ நிறைய பேர் வந்து இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரே டைமிங்க்கு தான் அகெயின் டைம் லூப் ஆகி வருவாங்க, ஓகேவா? டைம் லூப் அப்படின்னா ஒரே டைம் லைனில் வந்து சிக்கிக்கிறது. அகெயின் இப்போ 2 மணினா இப்போது அப்படியே 2 மணிலேருந்து 3 மணி வரை போயிருக்கும். ஸோ திரும்ப வந்து அது அகெயின் அவங்க 2 மணிக்கே வந்துடுவாங்க. அப்போ என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்பி அகெயின் நடக்கும். அதுதான் டைம் லூப்டா. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அண்டு ஸோ தயாங் அப்படியே வந்துட்டு இருக்கான். ஸோ ஜேக்கிக்கு ஒரு மாதிரி ஆகி தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ தயாங் பயந்துடுறான் அந்த பேய் மாஸ்க்லாம் போட்டிருக்கனால. ஜேக்கியும் அப்படி எதிரே அதெல்லாம் கழட்டி வீசிட்டு ஏய் நீ தயாங், ஜேகே முயலா எங்கடா போயிட்ட நீனு, நான் பயந்துட்டேன் தெரியுமா, கதவெல்லாம் ஓப்பனில் இருக்குது, ஏய் யாரும் இல்லை, நான் தான் பயப்படாதானே, நான் தான் எங்கேயும் போகல தயாங், நான் எங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். இதுக்கடா அழுகிற? ஏய் முயலா இதுக்கு அழுகிற? ஏய் என்ன மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கியா? அப்படி தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி மூடி கான் ஆகிட்டாப்புல. ஸோ அப்படியே 2 பேர்ட்டே ஹக் பண்ணிவிட்டே அதை சோஃபாவில் போய் அப்படியே தயங்க தூக்கிட்டு போய் போடுறான். பார்த்தா அகெயினும் அதான். ஸோ ஜெக்கி அப்படியே எழுந்து வந்திருப்பான்ல ஒரு மாதிரி அவசரத்தில், அந்த ஸ்டாண்ட் அப்படி தள்ளி விட்டுருப்பான். அந்த நைஃப் போய் சோஃபாவில் விழுந்திருக்கும். ஸோ அகெயின் அது தயங்க அப்படி குத்திக்குது நெஞ்சு வலியா. ஏ தயாங்கா, ஐயோ கடவுளே, இந்த லூப்பில் நான் அகெயின் மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும், தொக்கா மாட்டிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்?
கனவுல கூட அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு ஒரு மயிரும் தெரில, ஒரு அளவும் தெரியல. தயங்கா தயங்கா எழுந்துரு தயங்கா தயங் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருக்கான். ஸோ தயங்க ஒரு சைடில் ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அப்போ அவன் யோசிக்கிறான், ஜேகே ஒரு நிமிஷம் இரு, நல்லா நல்லா யோசி, உனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், உனக்கு உனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். நீ நீ ஃபஸ்ட் டைமில் பார்க்கும்போது யோசிச்சு பாரு, அந்த கத்தி அவனோட நெஞ்சிலேருந்து எடுக்கவும் தானே நீ அகெயின் டைம்லைனுக்கு மறுபடியும் வந்த. இப்போ என்ன 11:45, நீ அதை எடுக்கும் போது உன்னோட வாட்சில் டைம் 11:30. அப்போது நீ அகெயின் 50 minutes முன்னாடி போயிடுவ. ஐ மீன் 11:30க்கு போயிடுவ, அதுதானே? அப்போது ஏதாச்சும் ஒரு க்ளூ இருக்கும். அப்போனா இந்த கத்தி அதை எடுத்து நான் எங்கேயாச்சும் போட்டேன்னா அவனுக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த கத்தியை நெஞ்சிலேருந்து எடுக்கிறான். ஸோ அவன் நினச்ச மாதிரியே அகெயின் டைம் லூப் ஆகி 11:30 PM வந்துடுறான். அவள் தாயங்கும் அப்படி தான் அவனோட டோரெல்லாம் அப்படியே சாத்திட்டு அப்படியே பயத்தோடு வந்துட்டு இருக்கான், கர்த்தரெல்லாம் வேண்டிட்டு. ஸோ அப்போது ஜேகேவும் எந்த ஒரு சவுண்டுமே போடாமல் அப்படியே இந்த நைஃப் எடுத்து சோஃபாக்கு கீழே தள்ளி விட்டுடுறான். அப்போது இந்த தடவை பயங்காட்டில் எதுவுமே பண்ணல, அப்படியே மாஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுத குரல்ல, ஆனால் அவனோட லிப்ஸ் மட்டும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தயாங்கா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ திரும்பி பார்க்குறான், ஐயோ என்னை ஏதோ பேய் தான் கூப்பிடுதுன்னு நினைக்கிறேன், நான் போய் அந்த க்ராஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஓடுறதுக்காண்டி போகிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே அவனுக்கு கையை பிடிச்சி நல்லா டைட்டான ஒரு ஹக் பண்ணிக்கிறான். டேய் புலிகுட்டி, தாண்டா நான் தப்பு சொல்லலான்னு பார்க்குறியா? நீ தானே சொன்ன அப்புறம் எப்படி நான் யாரு கூட அஃபேர் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், நீ சைட்டை பார்க்க போகிற சொன்னல, எதுக்கு இப்போ வந்த? எதுக்கு வந்த? எதுக்கோ வந்த விடேண்டா, நான் தான் வந்துட்டேன்ல, இதோட போக மாட்டேன் தயம். ஜங்குக்கா என்னது சின்ன பிள்ளை மாதிரி மூக்கு வடிச்சிட்டு அழுதுட்டு, எதுக்கு அழுற இப்போ நீ? உனக்கு கஷ்டப்படுத்திட்டே இருக்கேன்டா. ஐயய்ய காலையில் பண்ணியே அதுவா? அது நல்லா நான் சிரிச்சிட்டு தான் இருந்தேன், ஆனால் கொஞ்ச நேரம் அழுக வந்துச்சு, ஆனால் நான் நல்லா சிரிச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தயாங்கும் சரி நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் தான் எடுத்து வைக்கிறான். அவன் போட்டிருந்த அந்த பிளாங்கெட் ஒரு மாதிரி சில்க் பிளாங்கெட் மாதிரி. ஸோ அதை அப்படியே வலிக்கி அகைன் அவன் போய் தரையிலே விழுந்துடுறான். அகைனோட தலை அடிச்சு அப்படியே தலை ஃபுல்லாக பிளட்டு. அப்போது ஜேகேக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்றுது. நம்மளோட அந்த டைம் லூப்பில் சிக்கினது ஜங்குக்கா, எனக்கு தெரில, நீ ட்ரீமில் பார்த்த அந்த டைம் லூப்லையும் தயம் அகெயின் இறந்துட்டு தான் இருந்தான். இப்போது இது அகெயின் நீ கண்ணு முன்னாடி நடக்குது. இதுக்கு ஏதாச்சும் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் போன டைமாச்சும் அவன் நெஞ்சில் கத்தி அடிக்கும் போதாச்சும் அகெயின் டைம் லூப் ஆகி வந்தோம். ஆனால் இதில் என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்னென்னமோ யோசிக்கிறான். ஆனால் அவன் மைண்டுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ அப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, சரி ஓகே தயாங்கோட உயிர் போயிருக்காதுல, ஜெகே நீ இந்த இடத்துல எமோஷ்னல் ஆகக்கூடாது, பொறுமையாக யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து அப்படியே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். அவனுக்கு காலே போக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அப்போ தாயங்கோட ஃபோன் பக்கத்தில் இருக்குது. அப்படியே எடுத்து ஹலோ ஆம்புலன்ஸ், சாரி சார் ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஸோ அவனுக்கு எதுவுமே புரியல. இந்த நம்பர் தானே ஆம்புலன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை எடுத்து அப்படியே செக் பண்ணி பார்க்குறான். அவன் கரெக்டான நம்பருக்கு தான் டயல் பண்ணியிருக்கான். ஆனால் அதுதான் ஆம்புலன்ஸ்க்கு போகவே இல்லை. அவனுக்கு இது ஏன் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரியல. அப்படியே தாயங்கிருந்து இருக்கான். அப்போ அவனோட கையை பிடிச்சிட்டு தாயங்கோட கையை பிடிச்சிட்டு, தாயங்கா நாளைக்கு ஆனிவர்சரிடா, உனக்காக ரிங்கு கேக்குன்னு மயிராட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நானே லாஸ்ட்டில் ஒன்று தயம் நான் முல்ல தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம்மையாக அழுதுட்டுருக்கான். ஜேகே ஆனா உனக்கு எதுக்கு? தயங்கே போயிட்டான். எனக்கு ஏதோ இது ஒரு மாதிரி டெஸ்டினி மாதிரி விதி மாதிரி இருக்குது. தயாங் சாகணும் அப்படிங்கிறது. ஐயோ செத்துரு
ஐயோ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி போட்டான் தெரியுமா சோஃபாக்கு கீழே அந்த நைஃப். அதை எடுத்து அவனோட கையை அப்படியே செம்மையாக கட் பண்ணிவிட்டு அப்படியே தாயாங்கூடையே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறான். எப்படி அப்படின்னா ஸோ தாயங்கோட லிப்ஸும் ஜேகேயோட லிப்ஸும் அப்படியே டச் ஆன மாதிரி தாயங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் அப்போ கரெக்டாக எழுந்துக்கிறாங்க 2 பேரும். அப்போ தாயாங் ஜேகே கிட்ட, ஜேகே என்னது நீ அப்படியே சர்ப்ரைஸ் பண்ண வந்த, ரிங்கெல்லாம் மாட்டி விட்டு ப்ரப்போஸ் பண்ணி கேக்கெல்லாம் வெட்டி செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம், அப்புறம் குடிச்சதில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டியா நீனு, பாரு காலை பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னை டேட்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணல, இன்றைக்கி நம்ம ஆனிவர்சரிடா அதனால தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளோ சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க பாட்டில் அப்படி லோடன்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஜெகேக்கு ஒன்றுமே புரியல. எங்கது என்னது 2 பேரும் தானே செத்தோம், எப்படி ஆகின்னு 2 பேரும் எதுவும் டைம் லூப்பில் மாடிடுமா என்ன, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தாயாங் அகைன் ஜேகேயோட மடியில் வந்து உட்கார்றான். அதே சோஃபாவில் தான் 2 பேருமே இருக்காங்க. வந்து உட்காந்துட்டு அப்படியே அவனோட கழுத்தோடு ஹக் பண்ணிவிட்டு, பேபி என்னாச்சு, நானும் ரீசன்ட் டேஸாக பார்க்குறேன் ஒரு மாதிரி பதட்டமாக படப்படன்னு, என்னாச்சு பேபி. தயம் இல்லை நான் உனக்கு கேட்டா சொல்லியா தயம், நீ கேளு பேபி நான் சொல்கிறேன். அது வந்து தயம் கேளு பேபி என்ன வேணும். அது வந்து தயம் பேபி என்னாச்சு, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, சொல்லு பேபி என்னாச்சு. தயோங் 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 பேபி இதுக்கு ஒரு மாதிரி அழுகிற, இன்னைக்கு ஆனிவர்சரி, நான் எதுவும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டேன் ஜிகே. தயோங் 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 என்னை விட்டு போயிடாது தயோங் தயோங். என்னாச்சு, நான் எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் இருக்கேன், இதோ என் பண்ணி குட்டியா முத்தம் கொடுத்துட்டு அப்படியே 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக டச் ஆகிட்டு இப்படி தான் இருக்கேன், எதுக்கு நீ அழுற அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க ஒரு மாதிரி சேடாக கேட்குறான். அப்போ ஜேகேவும் தயம் எனக்கு இல்லை நீ கிடச்சது எனக்கு வரண்டா, ஏன்னா ஜங்குக்கா நடந்தது எதுவும் அவனுக்கு தெரிய வேணாம், அவன் அகெயின் ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ட்ரிக்கியா, தயம் நீ எனக்கு கிடச்சது வரும் அதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு அவன் பாட்டில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான். ஜேகே போதும் அப்புறம் வா போய் சாப்பிட்லாம். அப்போது ஜேகேவும் அந்த இடத்துல அந்த எழுந்துக்காம, தயம் அவங்ககிட்ட அவனுக்கு கேட்கணும். ஐயோ ஜேகே எனக்கு யாரு கூடயும் ஆஃபர்லாம் இல்லை ஜேகே, ஐயோ என் குழந்தடா நீனு, அப்படிலாம் இல்லை, அது நேற்று அந்த மெயின் டோரை பூட்டிட்டு வந்தல தயம், நான் அப்படியே சோஃபா பின்னாடி இருந்து உன்னை பயம் காட்டினேன்ல, அப்புறம் என்ன தயங்காச்சு. இல்லை நான் பண்ண சர்ப்ரைஸ் எல்லாம் நீ ஞாபகம் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் நானும் கேட்குற தயம். ஓஹோ அது எப்படி தயாங்க மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த டைம் லூப் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒன்று நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட்டில் ஜேகேவும் அப்படியே கையை எடுத்துகிட்டு இறந்து போயிருப்பான்ல. ஸோ அந்த டைம் லூப்போட கான்செப்டே என்ன அப்படின்னா, ஸோ 2 பேருமே இறந்து போகணும். ஸோ 2 பேருமே இறந்து போனால் தான் அந்த டைம் லூப்புக்கு ஒரு க்ளோஸ் மாதிரி. ஸோ 2 பேரோட உயிரும் போயிடுச்சு அப்படின்னா அந்த டைம் லூப் எல்லாம் முடிஞ்சு அகைன் அவங்க பேக் டு நார்மல், சாகாமல் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் அந்த டைம் லூப். ஓகேவா, எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தாயவும் அப்படி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். நான் அப்படியே பயந்துகிட்டே வந்தேன்னா, அப்போது நீனு அப்படியே பேய் மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வந்த பயம் காட்டினேன். ஐயோ செம்மையாக பயந்துட்டேன்டா நான். அப்புறம் என்ன பண்ணேன், அப்படியே செம்மையாக ரொமான்டிக்காக அப்படியே கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கெல்லாம் போட்டு விட்டேன். இந்த ரிங் தான் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். ஸோ இப்போ ஜேகேயோட மெமரியில் அவன் சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவனோட மெமரியில் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வருது. அப்புறம் என்ன பண்ண, அப்புறம் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தியா, அதெல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டு அந்த க்ரீமை அங்கே இங்கேன்னு பூசி, ஐயோ போ ஜேகே, அது எப்படி அவன் வாயால் சொல்லுவேன், சொன்னானடா. ஜேகே போ ஜேகே, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டே இருக்கான். அப்போது அப்புறமா நைட்டு நீ இந்த சோஃபாவில் தான்
4-5 கிட்ட போச்சு. அப்புறம் டயர்டாகி குடிச்சிட்டு 2 பேரும் தூங்கிட்டோம். 4-5 கிட்டனா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட்டு என்ன நடந்திருக்குமோ அது ஃபுல்லாகவுமே இப்போ ஜேகேயோட மெமரியில் வந்து அப்டேட் ஆகுது. 4-5 ரவுண்டு முடிச்சுட்டேனா நான் அழுகிதா ஜேகே சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஜேகேவும் அப்படியே செல்லமாக அடிக்கிறான். அப்போ தயாங்கும் அப்படியே ஏதோ ஜேகேக்கு ஸ்நாக் எடுத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிடுறான். அப்போ ஜேகே அப்படியே யோசிச்சு பார்க்குறான். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் லூப்போட ஒரு எண்டிங் அப்படின்னா அந்த டைம் லூப்பில் ஃபஸ்ட்டு தாங்க இறந்து போனான், செகண்டு நான் இறந்து போனேன். அப்போனா அந்த டைம் லூப் எப்போ ஒரு எண்டுக்கு வரும்னா 2 பேரும் எப்போ இறக்குறோமோ அப்போ தான் அது ஒரு எண்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட கரெக்டான ஒரு வேலிடான பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டான். அப்போது அந்த டைம் லூப்பில் இறக்குறது உண்மை கிடையாது, ஜஸ்ட் தான் அது லூப் மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாருமே உயிரோடு வந்துடுவோம். இது தெரிஞ்சிருந்தால் அப்பயே பண்ணிடுவேனே, என்னவோ கடவுளே காப்பாற்றி விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே சிரிச்சிட்டு தயாங்க நேற்று நைட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்பான், ஒரு டேட்டிங் மாதிரி. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் தான் கட் ஆகிடுச்சு. அப்படியே லஞ்ச்லேருந்து டேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேடா இதை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீனில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு பாட் போட்டோம்ல, அந்த பாட்டில் ஜேகேக்கு வந்தது ஃபுல்லாமே ஒரு கனவு, அது வந்து ரியலாக கிடையாது. ஸோ இந்த பாட்டில் நம்ம பார்த்தது ஜேகேக்கு வந்து உண்மையாகவே நடந்திருக்கு. ஸோ அந்த டைம் லூப் வந்து எப்போ ஒரு எண்டுக்கு வரும், அந்த டைம் லூப் எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னா தயாங்கும் இறந்து போகணும், ஜேகேவும் இறந்து போகணும். ஸோ அப்போ தான் அந்த டைம் லூப் வந்து ஒரு எண்டுக்கு வரும். ஸோ எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மலாக ஆஸ் யூஸ்வல் 2 பேரும் எப்படி ஆசைப்பட்டாங்களோ வாழணுன்னு அந்த மாதிரி அந்த ரொட்டீன் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நடக்கும். ஸோ இதுதான் ஒரு டைம் லூப். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலைன்னா அகெயின் போய் கேளுங்கடா, இது கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேடா, எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அந்த டேட்டிங்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகெயின் புதுசாகவே ஒரு ஒன் ஷாட்டாக நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல்.